மேட்ச் எப்பவும் போல தான். சென்னை எப்பவுமே வேஸ்ட் டீம்ன்றது தெரிஞ்சு போயிடுச்சு. ஒரு விக்கெட் எடுக்க முடியல பவர் பிளேயில். இதே ஒரு மொக்க டீம் ஆடிச்சுன்னா பயங்கரமாக பண்ணுவாங்க. இன்றைக்கி கூட தான் டோனி வந்து நல்லா ஆடினார், அவ்வளோ ரன் அடிச்சார். மேட்ச் ஜெயிச்சாங்களா? இல்லை. டோனி ஆடினதுனால தான் சொல்கிறேன். டோனி ஆடுற மேட்ச் தான் தோற்றுறோம் கம்பல்சரி. அதே மாதிரி டோனி 6 ஆச்சுன்னா ஒரு ஃபிகர் ஒன்று எகிரிச்சு வேற லெவல். அவர் மூஞ்ச பார்த்தீங்களா? எம்ஐயா லைட் ஆச்சா கூட அதே மாதிரி தான் இருப்பாப்புல, டீமும் அதே மாதிரி தான் இருக்கும். அதான் இவரை கொஞ்சம் ஜூம் பண்ணிங்கன்னா தெரியும். தெங்க 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 அப்படிதான் இருப்பாப்புல. ஓட விடுது மேட்டில் ரோஹித் சர்மா பேண்ட்டை கட்டி ஓட விட்டு அதை பார்த்தீங்களா? மூணு 6 காண்டி 6 அடி சொல்லுங்க. நான் ஒத்துக்கிறேன். டீசர் கட்டி சுத்துறேன். இங்கே அடி சொல்லுங்க. 3 பாலுக்கு 3 6 நல்லா இருக்காது. இல்ல 3 பாலுக்கு 3 6 அடி சொல்லுங்க. அதான் சரி, யார் அடிப்பா? அதெல்லாம் அடிக்க மாட்டாங்க. 3 பாலுக்கு 3 6 அடி சொல்லுங்க. மேட்ச் எப்பவும் போல தான். சென்னை எப்பவுமே வேஸ்ட் டீம்ன்றது தெரிஞ்சு போயிடுச்சு. ஒரு விக்கெட் எடுக்க முடியல பவர் பிளேயில். இதே ஒரு மொக்க டீம் ஆடிச்சுன்னா பயங்கரமாக பண்ணுவாங்க. இன்றைக்கி கூட தான் டோனி வந்து நல்லா ஆடினார், அவ்வளோ ரன் அடிச்சார். மேட்ச் ஜெயிச்சாங்களா? இல்லை. இல்லை, இன்றைக்கி மேட்ச் நாங்கள் எதிர்பார்த்த லெவலுக்கு இல்லை. பட் ஆனால் எங்கள் தலை தரிசனம் தரமான தரிசனம். எப்போவுமே தலை உள்ளே வந்தாருனாலுமே எல்லாருக்குமே தெரியும். அது அன்றைக்கான டே, அன்றைக்கான ட்ரீட் எல்லாருக்குமே தெரியும். இறங்கினோடனே 6 ஒரு 4. இந்த ஏஜில் ஆல்வேஸ் தலை ஃபேனுங்க. நேற்று போன மேட்ச் மும்பை மேலே போட்டாங்க, நிறைய விக்கெட் எடுத்தாங்க. இப்போ எடுத்துருக்கலாமே அந்த விக்கெட்லாம், ஏன் எடுக்கல? ஒரு டீம் மாட்டினா போதும், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடச்சா அதை வச்சு பெருசாக பேசுவாங்க. இப்போ இன்றைக்கி நடந்துச்சுல, அதை நம்ம பெருசாக பேசணும். அப்போது சென்னை வந்து லக்னோட கம்மின்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ எல்லா டீமும் பவர் தான். எனக்காச்சும் அவங்களோட டே அன்றைக்கி டே மாறிச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. இன்றைக்கி டே மாறிச்சுல தலைகீழ. சென்னை டம்மி ஆனாங்களா இல்லையா? அவ்வளோதான், டம்மி தான் அவங்க. இல்லை ஃபர்ஸ்ட் மேட்ச் தானேங்க. கப்பு எப்படி இருந்தாலும் எங்களுக்கு தான். அடுத்த மேட்ச் அவங்க கூட தானே நம்மளுக்கு. அடுத்த மேட்ச் அவங்க கூட தான் ப்ரோ. எப்பவுமே விட்டு கொடுத்து வாங்குவாங்க ப்ரோ சிஎஸ்கே. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்தாச்சுல, அடுத்து நம்ம வாங்க வேண்டியது தான். அதேமாதிரி டோனி தான் ப்ரோ. வேறு என்ன பிடிக்கும்? நான் ஐபிஎல் பார்க்குறதே சிஎஸ்கேல டோனிக்காக மாதிரி தான் ப்ரோ. அதேமாதிரி டோனி 6 ஆச்சுன்னா ஒரு ஃபிகர் ஒன்று எகிரிச்சு வேற லெவல். அதுக்கோசம் தான் பார்க்குறேன் உண்மையாகவே. ஏன்னா அந்த போன வாட்டி கூட ஈசாலா கப்புன்னு ஒரு பொண்ணு ஒன்று வந்துச்சு, ஆர்சிபியா. அந்தமாரி சிஎஸ்கேல போன வாட்டி டோனி ஒரு 3 6 ஆச்சார்ல. அப்போ ஆப்போசிட் டீம் யாருன்னா அந்த இந்தியன் நடிகை ஒருத்தி இருந்தால, கரீனா கபூரா. சரியான ஒரு கிளாப்ஸ் ஒன்று தட்டினா அதை பார்த்துட்டு 3 வாட்டி ஹைலைட்ஸ் ரிட்டர்ன் பண்ணி பார்த்தேன் நான். ப்ரோ இந்த மேட்ச்சில் டோனி பேக்ல 6 ஆச்சார்ல, அப்போ உடனே கேமராமேன் ஒரு ஷாட் ஒன்று திருப்பினா போல. சரியான ப்ரோ 6 இந்த எம்ஐயில் அவன் பேர் என்ன ப்ரோ? சூரியகுமார் யாதவா? அவன் மட்டும் தான் பேக்கில் அடிப்பானா, நானும் அடிப்பேன்னு சொல்லி எங்கள் தலை அச்சு காமிச்சா போல. பிளாஸ்ட். நேது மும்பைலாம் டீமே கிடையாது, சிஎஸ்கே தான் டீமே. இல்லை அவர் மூஞ்ச பார்த்தீங்களா? அவர் மூஞ்ச பார்த்தீங்களா? எம்ஐயா லைட் ஆச்சா கூட அதே மாதிரி தான் இருப்பாப்புல, டீமும் அதே மாதிரி தான் இருக்கும். அதனால எங்கள் டீம் அப்படிலாம் கிடையாது. சிஎஸ்கே எப்பவுமே சிஎஸ்கே தான். அதான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. சரிமச்சான் ஒரே ஒரு விஷயம் தான். நீங்கள் மேட்ச்சில் நோட் பண்ணிக்கலாம், இல்லை எல்லா மேட்சும் நோட் பண்ணி பாருங்கள். 111 அந்த ரன்னில் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த டீம் தோற்றுரும். நீங்கள் சென்னைன்னு இல்லை, எல்லா விளாட்ற டீம்லேயும் பாருங்கள். 111 ரன் வந்துச்சுன்னா 111 வரவே கூடாது. 111 ப்ரோ, அது ஒரு தத்ரம் ப்ரோ. அது இல்ல சொல்றேன். அவரு 111 இல்ல, இந்த கோயில் எல்லாம் கொஞ்சம் ஜோசியம் பாக்குறாரு அவரு. யார் யாருக்கு எந்த டைம்ல கல்யாணம் ஆகும் ப்ரோ. நான் உண்மையிலே சொல்றேன், இது ஒரு நல்ல, நான் சொல்றது நல்ல கண்டென்ட். நீ இல்லைன்னா நீ எல்லா மேட்ச்லயும் நோட் பண்ணி பாரு. 111 வர டீம் சத்தியமா தோக்குது. நான் நோட் பண்ணி நான் பாத்துக்கிறேன். இல்ல இவர் நோட் பண்ணி பாத்து போறது வேற விஷயம். இவர் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபேன், புரியுதுங்களா? எவ்வளவு டீமா அந்த லைட் திருப்பினாலும் அப்படியே தான் இருப்பா போல. நம்ம வந்து எப்பவுமே சிஎஸ்கே ஃபேன். லைட் இல்லனா கூட நாங்க டி-ஷர்ட் மாதிரி இப்போ பல்ஸ்னு இருப்போம். அது வேற விஷயம். ஆமாமா, நம்ம எப்பவுமே பல்ஸ்னு தான் இருப்போம். இல்ல சிஎஸ்கே ப்ரோ. என்னைக்குமே ப்ரோ, எப்பவுமே சிஎஸ்கே தான். டோனி இருக்க வரைக்கும் சிஎஸ்கே தான். ஐயோ ப்ரோ, நான் எம்ஐ ப்ரோ. சிஎஸ்கே பற்றி என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, தோற்றது சந்தோஷம் தான், அதில் என்ன இருக்குது? எப்போவுமே தோக்கணும் தான் வேண்டது. இந்த மேட்ச்சுக்கு கன்ஃபார்மாக தெரியும் தோக்கணுன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துச்சு. அது டோனி ஆனதுனால தான் சொல்கிறேன். டோனி ஆடுற மேட்ச் தான் தோற்றுறோம் கம்பல்சரி. அது ஒரு ஹைலைட் தான். எப்போவுமே அதில் வந்து விளாட்றதுனால என்ன இருக்குது? தோற்று தானே போனாங்க மேட்ச். இன்னைக்கு கூட தான் விளாட்னார், அதுதான் சொன்னேன். தோற்று தானே போனார். இன்றைக்கி ஹைலைட் என்னென்னா, பவர் பிளேயில் விக்கெட் எடுக்கலை, பத்திரனா விக்கெட் எடுக்கல, யாருமே விக்கெட் எடுக்கல. ஆனால் மற்ற மேட்ச்லாம் பாருங்கள், எல்லா விக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே டோனி கை காட்டினோடனே அதுதான் நடக்கணும். இன்றைக்கி காட்டிருக்கலாமே கை, ஏன் இன்றைக்கி காட்டல? கை எங்கே போச்சு? இன்றைக்கி நிற்க வச்சுருக்கலாமே ஸ்கொயரில், ஏன் நிற்க வைக்கல? அதெல்லாம் ஒரு லக்கு தான் ப்ரோ. அன்றைக்கி டே அவங்களுக்கு இருந்துச்சு, இன்றைக்கி டே இவங்களுக்கு இருக்குது. அது எதுவும் பண்ண முடியாது. எல்ஐசி தான் அவங்க நல்லா விளாட்றாங்க.
எல்லாருக்கும் இருக்க திறமை அவங்களுக்கு திறமை இன்றைக்கி அவங்ககிட்டே வின் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். யார் ஜெயித்தாலும் திறமைக்கு தான் பரிசு. அது மும்பையாக இருந்தாலும் எல்எஸ்ஜியாக இருந்தாலும். நான் மும்பை ஃபேன், அதனால் மும்பைக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். தாடி வச்சு ஒரு பாய் ஒருத்தர் பாத்தீங்களா? நான் சிஎஸ்கே பாக்குறதே டோனிக்காக மட்டும் தான். நீயா பேசுற டோனி ப்ரோ, ஒன் அண்ட் ஒன்லி டோனி ப்ரோ. டோனி சிஎஸ்கே பிளேயர் பேர்ல சொல்ல நான் சொல்றேன். மும்பைல இருக்க பேர்ல டோனி 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 ப்ரோ. நான் வந்து இல்ல என்னைக்கா மும்பை பிடிக்கும். நான் மல்லிகா ஃபேன், அதனால எனக்கு மும்பை பிடிக்கும். எனக்கு டோனி பிடிக்காதெல்லாம் கிடையாது, டோனியே பிடிக்கும். ஆனால் இவனுங்க டோனியை பற்றி ஹைப்பர் பண்ணி நம்மளே டென்ஷன் பண்ணுறானுங்க. டோனியை பற்றி யாரும் ஹைப்பர்லாம் பண்ணலங்க, ஹைப் பண்ணுறதுக்கே தலைதாங்க. சரிங்களா, சீரியஸா கிரிக்கெட் தெரியாதுங்க. கிரிக்கெட்னா என்னன்னு கேட்பாரு. இவர் கிரிக்கெட்னா என்ன நினைச்சிருக்காரு? நான் ஒரு பால் இந்த 11 பேர் தோத்து கோல் போடுவாங்க, கிரிக்கெட் நினைச்சிருக்காரு இவர். அது கிடையாது. இவனா வந்து கிரிக்கெட்டை பற்றி கேட்டு பால்ல தானே விளையாடுறாங்க. அப்புறம் என்ன டோனி போய் ஃபுட்பால் விளையாட சொல்லுவாரு தானே. அவர் ஃபர்ஸ்ட் ஃபுட்பால் தானே விளையாடுறாரு. அது எனக்கு எப்படி தெரியுங்க, எம்எஸ் தோனி படம் பார்த்தோம் ப்ரோ. அதுல ஒரு விக்கெட் கீப்பரா நின்னுந்தாரு. ஆமா அன்டோல் ஸ்டோரி ப்ரோ. அதுல ஒரு கோல் போஸ்டா நின்னுந்தாரு. நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டேன். சொல்றேன், இவன் கிட்ட இத பத்தி கேக்குது வேஸ்ட். வேணாம் காண்டாயிடானுங்க. வயிறு எரியுது உங்களுக்கு, வேர்த்து ஊத்துது பேரு. ப்ரோ இல்ல அவங்க வைஃப் இது. இவரை கொஞ்சம் ஜூம் பண்ணு. இல்ல அதான் இவரை கொஞ்சம் ஜூம் பண்ணீங்கன்னா தெரியும். தெங்க 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 அப்படிதான் இருப்பாப்புல. இந்த மேப் பேசதான் லாக்கிடுவேன். உண்மை எனக்கு சிஎஸ்கே பிடிக்காமலாம் இல்லை. மேட்ச் நீ கண்டிப்பாக நல்லதா ஆனாங்க. பை மிஸ்டேக் யாராக இருந்தாலும் தோத்து தான் ப்ரோ ஆகணும். எல்லாருமே ஜெயிச்சுருந்தா நீங்கள் பார்க்கறது உங்களுக்கே போர் வச்சிடும். அதனால சொல்கிறேன், இவனுக்கு சின்ன பிள்ளைக்கா பசங்க இவனுக்கு மேட்ச் பார்க்கறதுலாம் பார்த்துனுக்குறானுங்க. என்ன ப்ரோ ப்ரோ மும்பையை ஓட விட்டுக்குது ப்ரோ. ஓட விடுது மேட் இல்ல, ரோஹித் சர்மா பேண்ட்டை கட்டி ஓட விட்டு. அதை பாத்தீங்களா? ஃபீல்டிங் பண்ணும்போது பேண்ட்டை வந்துச்சுடா. அதெல்லாம் நீங்க சொல்லவே கூடாது. மும்பை இந்தியன் ஃபேன்ஸ் நாங்க பேண்ட்டை கழட்டியாச்சு, உங்களால அங்க போய் பேண்ட் போடல, அதெல்லாம் பேசக்கூடாது. டோனி அந்த 6க்கு இப்படி கையை கட்டினாரு பாத்தியா? அப்படி பார்த்தாரு மேல. நீங்க பேசக்கூடாது. ரோஹித் சர்மா பத்தி பேசினா எனக்கு கோவம் வராது. ஏன்னா எனக்கு ரோஹித் சர்மா சம்பந்தம். மல்லிகா பத்தி பேசல, ஆனா டீம்லயே இல்ல மல்லிகா. இப்போ ஓரமாக வேடிக்கை பார்த்து நிக்கிறாரு. போலிங் கோச்ரா வேடிக்கை பாக்குறானா? களத்துல ஆடுறவங்க, களத்துல ஆடுறாங்க. பத்திரானான்றீங்களே, என் தலைவனோட சிஷியன் தான் அவன். அவனை வச்சு இப்ப நீங்க ஜோக் காட்டுனுக்கிறீங்க. உங்களுக்கு தெரியுமா? ஸ்ரீலங்கன் பிளேயர் அவன், என் தலைவனோட ட்ரைனர். அப்ப நீங்க எடுக்க வேண்டியதானே? அப்ப நீங்க எடுக்க வேண்டியது எடுத்துக்கோங்க. அப்ப நீங்க ஏங்க பத்திரானா மல்லிகாவோட சிஷியன் சொல்றீங்க. எதுங்க உங்க பத்திரானா தூக்கி கப்பு குத்தாரு? ஈசாலா கப் நம்ம பத்திரானா உங்களுக்கு இப்ப பத்திரானா கதையே உனக்கு தெரியல. நான் என்ன சொல்றேன், பத்திரானா கதையே உனக்கு தெரியல. இவன் எதுவும் பேச வராங்க. ஸ்ரீலங்கன் பிளேயர் நான் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஏன் சொல்றேன்? நான் ஒரு ஜோக் இவங்கிட்ட நீங்க இன்டர்வியூ ஸ்ரீலங்கால பொண்டாரு இல்லையா? இல்ல ஓ பத்திரானா கதை வந்து இவர் சொல்லி தான் தெரியுன்றாரு. இவரே வெஸ்ட் இண்டீஸ். மத்த இவர் யாரை பத்தி சொல்றதுனே தெரியல. சரிங்களா, சொல்லுங்க. பிளேயர்லாம் சொல்லு. ஜெயில் ஹைலைட் பண்றேன். சரி கெயில் அடுத்து பிராவோ அடுத்து முழு பேர் சொல்லணும். சொல்லு 11 பேர் நீ சொல்லு மச்சான். நான் ஒத்துக்கிறேன். வெஸ்ட் இண்டீஸ் யாருன்னு நீ சொல்லு. மலிங்கா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரா சொல்லு. பிராவோ சொல்லிட்டேன். மலிங்கா வந்து வெஸ்ட் இண்டீஸ் பிளேயராங்க. ஜெயில் என்னதாங்க இது? மலிங்கா எப்பவுமே என்னங்க இது? சரி இருங்க. ஸ்ரீலங்காவோட கேப்டன் யாரு இப்போ? எனக்கு தெரியாதுங்க. மேத்யூ. யாரு? மேத்யூ. அது சாதிட்டு நம்ம இருக்கிறோம். மேத்யூ தான் ஸ்ரீலங்காவோட கேப்டன். மேத்யூ தான். ஆமா மேத்யூ தான். தெரியாதுங்க, நீங்க சொல்லுங்க. மும்பை இந்தியன்ஸ் டீம்ல இவ்வளவு பேசுறாங்கல்ல, இல்ல இவ்வளவு பேசுறாங்கல்ல, 4 பாலுக்கு 20 ரன், கிட்டத்தட்ட ஒரு 40 பிளஸ் தலை. ஓகேங்களா, 4 பாலுக்கு 3, கடைசி 3 பாலுக்கு 3 6 அடி சொல்லுங்க. 3 6 அடி 6 அடி சொல்லுங்க. நான் ஒத்துக்கிறேன். டீசர் அடி சுத்துறேன். இங்கே அடி சொல்லுங்க. 3 பாலுக்கு 3 6 நல்லா இருக்காது இல்ல? 3 பாலுக்கு 3 6 அடி சொல்லுங்க. அதான் சரி, யார் அடிப்பா? அதெல்லாம் அடிக்க மாட்டாங்க. 3 பாலுக்கு 3 6 அடி சொல்லுங்க. அதாவது கடைசி ஓவர் பவுலர் பிரஷர். சரிங்களா, 20 ரன் தான் வின் பண்ணுமே. ஏன் பொலாட் அடிக்கும்போது நீங்க கண்ணு மூடி இருந்தீங்களா இல்ல வீட்டுல போய் தூங்கிட்டீங்களா? அது பழைய திரும்ப கரண்ட் போயினே தான் இருக்கும். ஐயோ இவனுக்கு கரண்ட் போயினே அவனுக்கு ஊர்ல. அப்படிதான் பேசுவேன். கரண்ட் ப்ரோ மேட்ச்னு வந்தாலுமே தலை மட்டும்தான்.
இல்ல மேட்ச்னு வந்தாலுமே அவன் வந்து மும்பை ஃபேன்ஸா இருக்கலாம் ப்ரோ. புலியும் டோனி தான், கமாவும் டோனி தான், ஸ்டார்டிங்கும் டோனி தான், எப்பவுமே டோனி தான், எப்பவுமே டோனி தான் ப்ரோ. வேற யாரும் ப்ரோ டோனி தான் ப்ரோ. ஆனா டோனி இருக்கிற வரைக்கும் தான் ப்ரோ சிஎஸ்கே. இல்லனா இல்ல இது வந்து தவறான இது வந்து ஒரு தவறான செயல். ஏன் தெரியுமா? தோனி இருக்கிற வரைக்கும் தான் சிஎஸ்கேன்னு சொல்றான். தோனி இருக்கும்போது கேப்டன்ஷிப் கொடுத்து அது கைவர் பண்றாருங்க. உங்களுக்கு யாருங்க கொடுத்தா கேப்டன்ஷிப் சொல்லுங்க? உங்க யாருங்க கேப்டன்ஷிப் கொடுத்தா சொல்லுங்க? ஒண்ணுமே கிடையாது. 5 வாட்டி கப்பு நீங்களா 5 வாட்டி கப்பு வச்சிருக்கீங்க, நாங்களும் 5 வாட்டி கப்பு வச்சிருக்கோம். மறுபடியும் சொல்றோம் பேண்ட கேட்டி ஓட விட்டோம். சிஎஸ்கே இல்ல 5 வாட்டி அவங்க கப்பு வச்சாங்க ப்ரோ. சரிங்களா? இப்போ 5 வாட்டி நம்ம அடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ 6வது வாட்டி நாங்க தான் அடிக்க போறோம். சரிங்களா? 6வது வாட்டி நாங்க தான் அடிக்க போறோம். அதே ஃபைனல் பரவாயில்ல அதே ஃபைனல்ல அதே கடைசி ஓவர்ல எங்க தலை கடைசி ஃபைனல்ல ஆடும்போது 3 6 அடிப்பா போல, ஹேட்ரிக் 6. இவர் மூஞ்சே ஸ்ப்ரேம் எடுத்து ஜூம் பண்ணி காட்டுங்க. சரிங்களா? இவங்களுக்கு வந்து இருங்க ப்ரோ இல்ல ஒன்னே ஒன் மட்டும் சொல்றேன். செமில கூட வர மாட்டாங்க ப்ரோ. செமிலே வெளியே போயிடுவாங்க. ஃபைனல்ஸ் வந்தா பாத்துக்கலாம் ப்ரோ. மாமா ஃப்ராட் மாமா, இவன் நம்பாத மாமா. அவன் ஒன்னா நம்பர் ஃப்ராட் மாமா, நம்பாத அவனை. இப்படிதான் ப்ரோ சொல்றேன். போன வருஷம் ஆட்டிக் பாண்டியா சுத்தின்னு இருந்தான். சரிங்களா? இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸ் போட்டான். ஆட்டிக் பாண்டியாவா? இங்க வாடா டேய். ஆட்டிக் பாண்டியாடா அது. ஸ்பெல்லிங் சொல்லு மச்சான். ஸ்பெல்லிங் சொல்லு. நாவலாது. ஸ்பெல்லிங் சொல்லு. ஸ்பெல்லிங் சொல்லு மச்சான். ஸ்பெல்லிங் சொல்லு. நான் சொல்றேன், நீ சரி சொல்லு. நீ ஃபர்ஸ்ட் ஒழுங்கா HARDIK டா. சரியா? என்ன சொல்லு. HARDIK தானே ஆட்டிக் பாண்டியா. இவர் ஆட்டிக் பாண்டியாவா? HATRIK போட்டுக்கிறாரு. சும்மா அவனை கூப்பிட்டு இன்டர்வியூ கை வலி தானே அர்த்தம். இதெல்லாம் தப்பு தானே. வேற ஊத்த பேசுறீங்க. இல்ல அவர் எம்ஐ ப்ரோ. என்னைக்குமே நான் சிஎஸ்கே. ரொம்ப சிஎஸ்கே. நான் சிஎஸ்கே ப்ரோ. இவ்வளோ பேசுறான்ல வேற யாரால? என் மச்சான் தான், என் தங்கச்சி வீட்டுக்காரன் தான் இவன். எம்ஐ சிஎஸ்கே எல்லாமே ஓகே. அவங்கள பிடிச்சிக்குது. அவ்வளோதான் ப்ரோ. நான் இப்போ வந்து நான் எல்லா மேட்சுமே பார்ப்பேன். ஆனால் இவங்க எப்படி தெரியுமா? சிஎஸ்கே மேட்ச் தான் பார்ப்பாங்க. நான் எல்லா மேட்சுமே பார்ப்பேன். நான் மும்பை மேட்ச் மட்டும் பார்க்க மாட்டேன். நான் சொன்ன சொல்லு. யாரு குழந்தை கூட சொல்ல இப்ப காமிச்சா? என் மச்சான் தான் அவன். ஏய் மச்சான் தான் அவன். ஏய் பாரு குழந்தை காட்டுங்க. குழந்தை யார் குழந்தை? பேசுறதெல்லாம் ஃபன்னு தான். நான் உண்மையிலே சொல்லலாம், சிஎஸ்கே ஃபேனுக்கே சொல்றது அதான். நீங்க சிஎஸ்கே மேட்ச் மட்டும் பாக்குறீங்க, எல்லா மேட்சும் பாருங்க. ஒரு ஸ்போர்ட்ஸா பாத்தீங்கன்னா எல்லாமே பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஆனா இவங்க என்ன தெரியுமா பேசுறது? சிஎஸ்கே தான் எல்லா டீமும் நல்ல டீம் தான். இவங்களை தான் பெருசாக்கிறாங்க.